நம்ம ட்ரைஃபிள் புட்டிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பால் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து காய்ச்சாத பால், ஃப்ரெஷ்ஷாக பேக்கெட் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காயட்டும். இப்போது அதே இது வந்து இந்த இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் இருக்கும்ல பேக்கெட்டில், அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் இங்கே வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் வந்து இங்கே 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. 1 லிட்டர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இதில் எடுத்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு போடுறது வந்து காய்ச்சின பால் தான் போடணும். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் போடணும். சூடாக இருக்கிற பால் வந்து இதில் போடக்கூடாது. சரியா? இது போட்டு இது ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் போடுறதுக்கு நான் இங்கே சுகரும் வச்சுருக்கேன். சுகர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 லிட்டர் எடுத்திருக்கேங்கிறதுனால வேறு நிறையா இது பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து பொமேகிரானட் உரித்து வச்சுட்டேன். ஆப்பிள் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பு கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். சரியா? இதை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் இதில் சீட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். கழுவி வச்சுருக்கேன். நீங்களும் கழுவிக்கோங்க. பால் இன்னும் கொதிக்கலை, பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். மேங்கோ இருக்கிற சீசன், மேங்கோ ஃப்ரூட்ஸ் இருக்கிற சீசன் இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை. ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் பொங்குது. நான் சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் இந்த சுகர் போட்டுக்கலாம். சுகரையும் போட்டுட்டு சுகர் கரைஞ்சிரும், எப்படியும் கரைஞ்சிரும். இப்போது இது வந்து நம்ம திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கரைச்சி வச்சுருந்தாலும் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி திக்காயிடும். நல்லா இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இனி யூஸ் பண்ண முடியும். சரியா? அதுக்குள்ளே நான் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ட்ரைஃபிள் புட்டிங் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து வேணுங்கிற 3 எலமெண்ட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கேக்கு, பிளெயின் ஸ்பஞ்ச் கேக். இது வந்து ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் அந்த ஜெல்லி வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டின்னில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து இப்படி கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் கட் பண்ணிட்டோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் ஜெல்லி. எப்படி இருந்தால் என்ன, கண்டிப்பாக பசங்க சாப்பிடத்தான் போகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஜெல்லி இருந்தால் போதும்ல. இந்த ஜெல்லியை வந்து பியூட்டிஃபுல்லாக வருது. இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஈஸி நமக்கு எடுக்கிறதுக்கு. இந்த இதில்
அங்கங்கே போட்டுடலாம். நான் இப்போ இதை எடுத்து இப்படி வச்சிடுறேன். ஓகே, இப்போது அடுத்த லேயர் திருப்பி இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட டெசர்ட் அப்படியே தனியாக தெரியும். எல்லாரும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது இருக்கிறதுல பயங்கர சிம்பிளான ஒரு ரெசிபி இது. எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கிளம்பும்போது அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். again one more layer of jelly. வந்து உங்கள் இஷ்டம்தான். பசங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறையா போட்டால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடுங்க, நல்லாவே போடுங்க. அதுலேயும் இந்த கிட்ஸ் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது போட்டிங்க அப்படின்னா இது வெரி வெரி ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு லேயர் அமுக்கி வச்சிட போகிறேன். இதுக்கு பேர் தான் ட்ரைஃபல் புட்டிங். ஆக்சுவலாக ட்ரைஃபல் புட்டிங் வந்து இன்னும் கூட நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. விப்டு க்ரீம் போடுவாங்க, சாக்லேட் கேக் போட்டு விப்டு க்ரீம் அந்த மாதிரி இருக்கும். 3 லேயர் இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு வேணுங்கிறது. ஓகே, இப்போது லாஸ்ட் மேலே லேயர் வந்து மோஸ்ட்லி கிரேப்ஸு, பொமேகிரானட் அண்ட் ஜெல்லி இது மட்டும்தான் போட போகிறேன். அது சிங்க் ஆயிடுச்சு. ஆப்பிள் கூட வேண்டாம். பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுங்க. எல்லாம் அந்த சர்விங் டைமில் நம்ம சர்வ் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நானுமே இப்போ செட் பண்ண வச்சிட போகிறேன். அப்புறமா இதை நான் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் கீழே சைட் லேயர்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியுதா? கீழே கேக், இதில் கேக் தெரியுது பார்த்தீங்களா? இதில் ஜெல்லி தெரியுது. இங்கே இருக்கிறதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த பக்கம்லாம் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைஃபிள் புட்டிங்.